வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானின் முழு பிறப்பு கதை. வாங்க பார்க்கலாம். முருகர் எப்படி பிறந்தார் தெரியுமா? சாதாரணமாக இல்லை, சிவபெருமானின் கண் தீயிலிருந்து பிறந்தார். ஒரு குழந்தை, ஆனால் 6 முகம், 12 கைகள், இந்த உலகத்தையே காப்பாற்ற வந்த ஒரு தெய்வம். இந்த முழு கதையை கேட்டால் உங்களுக்கு கூஸ்பம்ப் வரும். வாங்க அந்த அற்புதமான கதையை இப்போ பார்க்கலாம். ஒரு காலத்தில் அசுரர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாக வளர்ந்தாங்க. அதில் சூரபத்மன், சிங்கமுகன், தாராகாசுரன் இவர்கள் மூவரும் சேர்ந்து தேவர்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்க. தேவர்கள் எங்கே போனாலும் பயம், அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இதனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இறுதியில் எல்லா தேவர்களும் சேர்ந்து சிவபெருமானிடம் போய் உதவி கேட்டாங்க. அதை கேட்ட சிவபெருமான் ஆழமாக தியானம் பண்ணி பிறகு தன் 3வது கண் திறந்தார். அந்த கண்ணில் இருந்து வந்த தீப்பொறி சாதாரணம் இல்லை, அது உலகத்தையே எரிக்கக்கூடிய சக்தி. அதை யாராலும் சமாளிக்க முடியாது. அதனால் அக்னி தேவனும் வாயு தேவனும் அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த தீப்பொறிகளை சரவண பொய்கையில் விட்டாங்க. அந்த நீரில் சேர்ந்ததும் அது 6 குழந்தைகளாக மாறிடுச்சு. அந்த காட்சி ரொம்ப அற்புதமாகவும் மற்றும் அழகாகவும் இருந்துச்சு. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் அன்போடு வளர்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தைகளை கவனிச்சாங்க. அதனால தான் முருகனுக்கு கார்த்திகேயன்னு பேர் வந்துச்சு. பிறகு பார்வதி தேவி வந்து அந்த குழந்தைகளை பார்த்து அவங்களை ஒன்றாக சேர்த்தார் பார்வதி தேவி. அந்த நொடியில் ஒரே ஒரு தெய்வமாக உருவானார் முருகர். 6 முகன் முருகன், 6 முகம், 12 கைகள், அழகும் சக்தியும் சேர்ந்த உருவம். பிறகு பார்வதி தேவி முருகனுக்கு வேல் கொடுத்தார். அந்த வேல் ரொம்ப சக்தி வாய்ந்தது. முருகன் பிறந்தது ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான், சூரபத்மனை அழிக்க. பிறகு முருகன் வளர்ந்து சூரபத்மனை எதிர்த்து போராடி வெற்றி பெறுகிறார். அதனால்தான் வெற்றிவேல் முருகன். இந்த கதை நமக்கு ஒரு லெசன் சொல்லுது. தீமையை அழிக்க நல்ல சக்தி எப்போதும் வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் வீடியோக்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.